Hello student, question number 2, find the square root. Square root இதில் கேட்டிருக்காங்க. Subdivision number 1 பாருங்க. 4x square plus 20x plus 25 ஒரு quadratic expressionா இருக்குது. Quadratic expressionaவே x square உடைய coefficient வெளிவால x square உடைய coefficient வெளிவால constant term மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 100 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வெளி கிடைக்கணும். ஆட் பண்ணையில் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வெளி 20 கிடைக்கணும். அப்போனா நம்ம ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டை எடுத்துலாம். ஏன்னா இது ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன். அதனால ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் நம்ம ஃபஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 100 வரணும். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 20 வரணும். 10 டென்ஸாக நமக்கு வந்து 100 ஆட் பண்ணையில் 20 கிடைக்குது. இப்போ இங்கே இந்த குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனில் 4x ஸ்கொயர் இருக்குது. அதனால் இங்கே டிவைடிங் பையில் 4x dividing by 4x dividing by 4x divide பண்ணோம்னா நமக்கு 2 12 டிவைட் பண்ணால் 2 2s are 4 5 2s are 10 2 2s are 4 5 2s are 10 அப்போ 2x plus 5 1 factor ஆகும் 2x plus 5 1 factor ஆகும். இந்த ஃபேக்டரை வேணால் உங்களை பக்கத்தில் ரைட் பண்ணிக்கலாம். 2x plus 5 1 factor ஆகும். அனதர் ஃபேக்டர் என்ன இருக்குது, அதுவும் 2x plus 5 தான் இருக்குது. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்குன்னா 2x plus 5 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதை நம்ம ஃபேக்டராக எடுத்து ரைட் பண்ண போகிறோம். 2x plus 5 ஹோல் ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஸ்கொயர் ரூட் சிம்பிள் நம்ம கொடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம வெளியில் எடுத்தோம்னா 2x plus 5 கிடைக்கும். மறக்காமல் ஸ்கொயர் ரூட்னால் மாடுலஸ் சிம்பிள் நம்ம கொடுக்கணும். இங்கே கொஸ்டின் இருக்குது கிவன் சொல்லி ரைட் பண்ணியிருக்கோம். அப்போ சப்டிவிஷன் நம்பர் 1க்கான ஆன்சரை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 2. சப்டிவிஷன் நம்பர் 2 வந்து இந்த ஃபார்மெட்டாக இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் a மைனஸ் b ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஆர்டர்கள் எல்லாமே மாறி இருக்குது. நம்ம ஆர்டர்ஸ்கள் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸு 9x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 3x ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஒய் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது 16y ஸ்கொயர். அந்த 16y ஸ்கொயரை 4y ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இஜெட் இங்கே இருக்குது, இங்கே 5z ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட். இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இஜெட் ரைட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆர்டர் வைஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர போகிறோம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர் எழுதியாச்சு. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 3xும் பி இருக்க வேண்டிய இடத்துல 4yயும் சி இருக்க வேண்டிய இடத்துல 5z இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2ab எழுதணும். அப்போ மைனஸ் 2 ஏக்கான வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3x. நெக்ஸ்ட் பிக்கான வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4y. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 பிக்கான வேல்யூ 4y, சிக்கான வேல்யூ 5z. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 சிக்கான வேல்யூ 5z, ஏக்கான வேல்யூ 3x. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதே வேல்யூ வருதான்னு சொல்லி நமக்கு வந்து பார்க்கணும். இங்கே XY இருக்குது. XY இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 24 வரணும். இங்கே XY இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 24 வருதான்னு சொல்லி பாருங்கள். இது XY. இது 4 2s are 12. 12ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 24. மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாகவே வந்துருக்குது. அதே மாதிரி XZ இருக்க வேண்டிய இடத்துல 30xz கிடைக்கணும். இப்போ XZ இங்கே இருக்குது, XZ இங்கே இருக்குது. பாருங்கள், 3 5s are 15. 15ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 30xz கிடைக்குது. அது ப்ளஸில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் xy கிடச்சிருச்சு, xz கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 40yz இருக்குது, மைனஸ் 40yz. இப்போ பாருங்கள், 5 4s are நமக்கு 20 கிடைக்குது. 20ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 40 கிடைக்குது. அப்போ மைனஸ் சிம்பிள் நமக்கு கிடச்சிருச்சு, மைனஸ் 40yz கிடச்சிருச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் சம்னால் ஸ்கொயர் ரூட் சிம்பிள் கொடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2bc ப்ளஸ் 2caங்கிற ஃபார்மெட்டில் இருந்தால் நம்ம a மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம்.
அப்போ ஏ இருக்குன்னு இடத்துல இருக்குன்னா 3x இருக்குது, 3x. பி இருக்குன்னு இடத்துல மைனஸ் சிம்பிள் -4y. நெக்ஸ்ட்டு சி இருக்குன்னு இடத்துல +5z. இங்கே ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே ப்ராக்கெட் சிம்பிள் கொடுத்து ஸ்கொயர் கொடுத்துருவோம். இங்கே ஸ்கொயர் ரூட்னால ஸ்கொயர் ரூட் சிம்பிள் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதில் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு 3x -4y +5z நமக்கு கிடைக்கும். மறக்காமல் ஸ்கொயர் ரூட் சம்னால் மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துடலாம். சப்டிவிஷன் நம்பர் 2க்கான ஆன்சர் நமக்கு முடிஞ்சது. சப்டிவிஷன் நம்பர் 3ல் எல்லாமே ஒரு குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டில் நம்ம அப்ளை பண்ணி ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 4x² -9x +2ங்கிற எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன பண்ணால் 8 வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 8 வரணும். ஆட் பண்ணும்போது -9 கிடைக்கணும். அப்போ நமக்கு டேபிள்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் 8 வராப்புல டேபிள்ஸ் 1 8 is 8. ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து -9. அப்போ இங்கேயும் மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள். இங்கே 4x இருக்குது, அதனால் டிவைடிங் பையில் 4x, டிவைடிங் பை 4x. ஏன்னா இங்கே 4x² இருக்குது, அதனால் டிவைடிங் பையில் 4x, டிவைடிங் பையில் 4x. இதில் இது டிவைட் ஆகாது. இது 1 4 is 4, 2 4s are 8. அப்போ நான் இதுக்கான ஃபேக்டர்ஸ் நமக்கு என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டர்ஸ் இதில் எழுதிடலாம். இதுக்கான ஃபேக்டர் 4x -1ங்கிற ஃபேக்டரும், இதுக்கான ஃபேக்டர் என்ன வருதுன்னா x -2ங்கிற ஃபேக்டரும் கிடைக்குது. இதை எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 4x -1ங்கிற ஃபேக்டரும், நெக்ஸ்ட்டு x -2ங்கிற ஃபேக்டரும் நமக்கு கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தது நமக்கு 7x² -13x -2ங்கிற குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கலாம். அதில் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 14 கிடைக்கும், ஆட் பண்ணும்போது -13 கிடைக்கும். இப்போ நமக்கு டேபிள்ஸ் வந்து 14 வராப்புல டேபிள்ஸ் வந்து 114 is 14. ஆனால் ஆட் பண்ணி நமக்கு வந்து -13 கிடைக்கணும். அப்போ -14 பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம். இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7x² இருக்குது, 7x². இப்போ டிவைடிங் பையில் 7x, டிவைடிங் பை 7x, டிவைடிங் பை 7x. இப்போ டிவைட் பண்ணால் நமக்கு 1 7 is 7, 1 7 is 7, 2 7s are 14. இப்போ இதுக்கான ஃபேக்டர்ஸை நம்ம ரைட் பண்ணிடலாம். ஃபேக்டர்ஸ், இதுக்கான ஃபேக்டர் 7x +1ங்கிற ஒரு ஃபேக்டரும், நெக்ஸ்ட்டு x -2ங்கிற அனதர் ஃபேக்டரும் கிடைக்குது. இதை எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். 7x +1ங்கிற ஒரு ஃபேக்டரும், நெக்ஸ்ட்டு x -2ங்கிற அனதர் ஃபேக்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு வந்து 22x² -3x -1. இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணால் -28 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் -28, ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து -3 கிடைக்கணும். இப்போ நான் 28 வராப்பில் நமக்கு டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 4 7s are 28. இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு -3 கிடைக்கணும். அப்போ 7 பக்கத்தில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துலாம். இங்கே 22x² இருக்குது, 28x². அதனால் டிவைடிங் பை 28x, டிவைடிங் பை 28x. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம். இதை டிவைட் பண்ணால் 1 7 is 7, 4 7s are 28. அதே மாதிரி 1 4 is 4, 7 4s are 28. இப்போ இதுக்கான ஃபேக்டர்ஸ் நம்ம ரைட் பண்ணிடலாம். ஃபேக்டர்ஸ் 4x -1ங்கிற ஒன் ஃபேக்டரும், நெக்ஸ்ட் அனதர் ஃபேக்டர் நமக்கு என்னன்னா 7x +1ங்கிற ஃபேக்டரும் கிடைக்கும். இதை எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 4x -1ங்கிற ஃபேக்டரும், நெக்ஸ்ட்டு 7x +1ங்கிற அனதர் ஃபேக்டரும் கிடைக்கும். இப்போ இதில் ஸ்கொயர் ரூட்னால ஸ்கொயர் ரூட் சிம்பிள் கொடுத்துலாம். நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் சிம்பிள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 4x -1 4x -1 பேர்ஸாக இருக்குது, அதனால் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு x -2 பேர்ஸாக இருக்குது, அது ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 7x +1 7x +1 இருக்குது, அப்போ ஹோல் ஸ்கொயர் கொடுத்தாச்சு. இப்போ ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் உள்ளதை நம்ம ரைட் பண்ணி மறக்காமல் மாடுலஸ் சிம்பிள் கொடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்து மறக்காமல் மாடுலஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம ரிமைனிங் உள்ள ஆன்சரை ரைட் பண்ணியாச்சு. அதை
ஆன்சரை லாஸ்ட்டாக நம்ம வந்து பாக்ஸும் பண்ணியாச்சு. சப்டிவிஷன் நம்பர் 3க்கான ஆன்சர் முடிஞ்சது. சப்டிவிஷன் நம்பர் 4 போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 4 நமக்கு இங்கே டினாமினேட்டர் வேல்யூ 6 இருக்குது. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு உள்ளதில் இங்கே நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க 6. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் டைமையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க டிவைடிங் பை 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் இதில் பார்த்தோம்னா டிவைடிங் பைல 2 இருக்குது. அப்போ இங்கே உள்ளதில் நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ண மறுபடியும். நெக்ஸ்ட் இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ண போனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதுக்கெல்லாம் எல்சிஎம் வந்து 3ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இதுக்கெல்லாம் எல்சிஎம் 3, இதுக்கெல்லாம் எல்சிஎம் 2, இதுக்கெல்லாம் எல்சிஎம் வந்து 6. இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கனால ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ ரைட் பண்ணிடலாம். ரிமைனிங் உள்ள நியூமரேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 2ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12x². 12x² நமக்கு கிடைக்குது. 12x² எப்படி இருந்துச்சுன்னா இங்கே நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ நம்ம எடுத்துட்டோம். நியூமரேட்டர் வேல்யூவால் 6ஐ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 12x² கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 17x ப்ளஸ் 17x. நெக்ஸ்ட் இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 6 கிடைக்குது. இது ஃபஸ்ட்டு டேர்ம், நம்ம ஃபஸ்ட்டு தான் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ ஒரே ஒரு டினாமினேட்டரில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3x² 3x² ப்ளஸ் இங்கே 2ஐ நம்ம வந்து ஒரே ஒரு டினாமினேட்டர் எடுத்துட்டோம். இங்கே 2 இருக்குது. அப்போ 4 2s 8x கிடைக்குது 8x. இங்கே 2ஐ நம்ம டினாமினேட்டரில் 2 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் 2 2s 4 கிடைக்குது 4 ரைட். நெக்ஸ்ட் அடுத்ததில் டினாமினேட்டரில் நமக்கு வந்து 3 கிடைச்சிருக்கு 3. நெக்ஸ்ட்டு 4x², நியூமரேட்டரில் 4x², இங்கே நியூமரேட்டரில் 11x, இங்கே நியூமரேட்டரில் 2 இருக்குது. அப்போ 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 6 கிடைக்குது. இதை எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கான குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 72 வரணும். ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 17 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 72 வராப்பில் நமக்கு டேபிள்ஸ் வந்து 8 9s 72. ஆட் பண்ணால் நமக்கு வந்து 17 கிடைக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12x² இருக்குது 12x². அதனால் டிவைடிங் பை 12x டிவைடிங் பை 12x இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 3 3s 9 4 3s 12. நெக்ஸ்ட்டு 1 4 is 4 2 4s 8. நெக்ஸ்ட்டு 3 4s 12. இப்போ இதுக்கான ஃபேக்டரை நம்ம ரைட் பண்ணோம்னா ஃபேக்டர் நமக்கு என்ன கிடைக்குன்னா 3x ப்ளஸ் 2ங்கிற ஃபேக்டரும் நெக்ஸ்ட் அனதர் ஃபேக்டராக 4x ப்ளஸ் 3 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் உள்ள எக்ஸ்பிரஷன் இதுக்கான எக்ஸ்பிரஷனுக்கான நம்ம ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 8 கிடைக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 12 வராப்பில் நமக்கு டேபிள் 2 6 12. ஆட் பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்குது. இங்கே 3x² இருக்குது. அதனால் டிவைடிங் பை 3x டிவைடிங் பை 3x டிவைடிங் பை 3x. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம். நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 1 3 is 3 2 3s 6. இப்போ ஃபேக்டர் இதில் உள்ள ஃபேக்டர் ரைட் பண்ணோம்னா 3x ப்ளஸ் 2ங்கிற ஒரு ஃபேக்டரும் அனதர் ஃபேக்டர் வந்து x ப்ளஸ் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸ்பிரஷன் இதுக்கானது ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் ஃபைன் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வரணும். ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 11 வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 24 வராப்பில் டேபிள் 3 8s 24. இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 11 கிடைக்குது. இங்கே 4x² இருக்குது 4x². அதனால் டிவைடிங் பையில் நம்ம வந்து 4x டிவைடிங் பை 4x டிவைடிங் பை 4x. இதில் டிவைட் ஆகிறத நம்ம டிவைட் பண்ணிடலாம். 1 4 is 4 2 4s 8. இதுக்கான ஃபேக்டர் நம்ம ரைட் பண்ணோம்னா 4x ப்ளஸ் 3ங்கிற ஒன் ஃபேக்டரும் x ப்ளஸ் 2ங்கிற அனதர் ஃபேக்டர் நமக்கு கிடைக்கும். இதை எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். நம்ம ஃபைன் பண்ணால் ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாக ரைட் பண்ணியாச்சு. எல்லாமே பேர்ஸாக இருக்குது. அதனால் 3x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 4x ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் x ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு ரைட் பண்ணியாச்சு. இங்கே 6 2s 12 12 3s 36. அதைத்தான் இங்கே 36ன்னு சொல்லி கீழே டினாமினேட்டரில் ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் இந்த ரூட்டையும் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணினா ரிமைனிங் நமக்கு என்ன மாடுலஸ் சிம்பிள் கொடுத்து ரிமைனிங் உள்ளதை ரைட் பண்ணிடலாம்.
இங்கே 36 இருக்குல்ல, அந்த 36 நம்ம வந்து ரூட்டில் இருந்து வெளியெடுத்தோன்னா 1/6ன்னு சொல்லி ஆன்சர் வரும். லாஸ்ட்டாக எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.